வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து தளபதி விஜயை எப்படி பார்த்துருக்கீங்களா, விஜய் த பர்ஃபார்மர். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாப்புல, விஜய் த பர்ஃபார்மர் வீடியோ எப்போ ப்ரோ போடுவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒன்னுக்குடன் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் இந்தியா லெவல் ரீச், மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷான ஆக்ஷன் படங்கள், இந்தியா அளவில் இருக்கிற ஹீரோக்கள்ல பெஸ்ட் டான்சர்னு இன்னைக்கு தளபதி விஜய் நம்ம எல்லாரும் கொண்டாடினாலும், இப்படிப்பட்ட மாஸ் ஹீரோக்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருக்காரு அப்படிங்கறத நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அப்படி நம்ம எல்லாரும் ரசிச்சு கொண்டாடிட்டு இருக்கிற தளபதி விஜயோட பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பெர்ஃபார்மர் சைட தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆயிரத்தி 1992 கதாநாயகனா விஜய் அறிமுகமான நாளைய தீர்ப்பு படத்துக்காக வேற யாருமே அனுபவிக்க கூடாத ஒரு கொடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டாரு. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான வார இதழா இருக்கிற குமுதம்ல விஜயோட லுக்க தேவாங்க மாதிரின்னு கோட் பண்ணி எழுதப்பட்ட விமர்சனத்துக்கு ஜனவரி 1, 1993 புத்தாண்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தாங்க முடியாத வேதனையில அழுதிருக்காரு விஜய். நிறைய பேர் சொல்ற மாதிரி அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த விஜய்க்கு கிடைச்ச ஒரே பரிசு இந்த விமர்சனம் தான். தன்னோட முதல் படத்துல இப்படி ஒரு விமர்சனத்தை வாங்கின அந்த 20 வயசு நடிகர் தான் இன்னைக்கு 2023 இந்தியாவோட பெஸ்ட் லுக்கிங் நடிகர்கள்ல ஒருத்தர் மட்டும் இல்லாம நம்பர் 1 பொசிஷன்லயும் இருக்காரு. Bloody sweet. முழுக்க ஒவ்வொரு படங்கள்லயும் தன்னை தானே செதுக்கி இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு விஜய். 92ல நாளைய தீர்ப்புல கதாநாயகனா காலடி எடுத்து வச்ச விஜய் அதுக்கப்புறம் ரசிகன், தேவா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படங்கள ஒரு யூசுவலான ஹீரோவா வலம் வந்தாலும், முதல் முறையா 1996ல வந்த பூவே உனக்காகல ராஜாவா விஜய் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தான் ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களையும் இடம் பிடிச்சாரு. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும். தன்னோட காதல சொல்லாமலேயே விட்டு கொடுக்கறதால கிடைக்கிற வலியும் சுகந்தான்னு தளபதி அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. நானும் அன்னைக்கே விட்டு கொடுத்துருக்கேன். என்ன ஒரு இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க பாத்துக்கோங்க. நாங்க என்னன்னா, இந்த லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரில. அதை நினச்சி டக்குன்னு. ஆனால் சில பேர் வந்து இந்த வீடியோ பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறோங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அன்னைக்கே விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற இதே ரீல்ஸில் பண்ணியிருந்தா நிறைய பேர் பார்த்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்னதான் சிறப்பான டைலாக்ஸ் ஒரு படத்துல இருந்தாலும் அது பெர்ஃபார்ம் பண்றவங்களை பொறுத்து தான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். அந்த வகையில 27 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் பூவே உனக்காக டைலாக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்ல இருக்க மிக முக்கியமான காரணம் அது உணர்வு பூர்வமா சொன்ன விஜயோட மனசை தொட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான். சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து விட்டு வைக்க முடியாது. இந்த டைலாக் தான் அந்த இதுல வரும்ல. நம்ம இப்போ வாரிசு படத்துல அதெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோகி பாபுவோட ஒரு காமெடி கூட பண்ணியிருப்பாப்புல இதுல. அப்படியா? எனக்கு கரெக்டா வாரிசு படத்துல கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த ரஷ்மிகா வந்துட்டு ஒரு இதுல அவங்க சிஸ்டரா வந்து காப்பாத்தின இதுல வந்துட்டு இவங்ககிட்ட வந்து பேச வந்திருப்பாப்புல. ஸோ அப்போ வந்து அவங்க பேச ஏதோ நினைக்கிறத வந்து யோகி பாபு மூலமா சொல்ல நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு எப்பா காதலுங்கிறது ஒரு ரோஜா பூ மாதிரிப்பா, ஒரு தடவை உருந்து தின்னா அதை ஒட்ட வைக்க முடியாதுப்பா, ஏப்பா அதெல்லாம் கம்ம போட்டு ஒட்ட வச்சுக்கலாம்ப்பா, அப்படி ஒரு டைலாக் வரும் அதுல. ஆமா, எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை. அது நிறைய மீம்ஸ் கூட பார்த்தேன். இதுல வந்து இது சிங் பண்ணி ரெண்டையுமே சிங் பண்ணி கூட மீம்ஸ் கூட வந்துச்சு. இதை வச்சு எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு. என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில்
மெமரி அப்படி ஒரு மெமரி நான் பார்த்தே கிடையாது. ஆமாம், ஐயோ டயலாக் கொடுத்தோன்னா ஒரு தடவை கண்ணை மூடிட்டு எவ்வளோ லெங்க் டயலாக்னாலும் கேட்பாரு. டேக் போகலாம் சார், நம்ம ரொம்ப பணிவாக தான் சொல்லுவார். டேக் நான் நம்மள ஏதோ கிண்டல் அடிக்கிறாரு இவர், என்ன ஒரு தடவை இவ்வளோ பெரிய டயலாக் கேட்டுட்டு டேக்குன்றாரு. அவ்வளோதான் டயலாக் பேசுவோம். பிக்சர் அதை ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் மாடுலேஷன்ஸோட அழகாக பேசுவார். விஜயோட கெரியரையே பூவே உனக்காக முன் பின்னு பிரிக்கலாம். பூவே உனக்காக அப்புறம் விஜய் செலக்ட் பண்ண படங்களையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்களையும் அப்படி ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு. இந்த வளர்ச்சி எவ்வளவு அபரிவிதமான ஒன்னா இருந்துச்சுன்னா 97 இந்திய சினிமாவோட மிகப்பெரிய ஜாம்பவானான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு ஒன்ஸ் மோர் படத்துல விஜய்க்கு கிடைச்சது. உலகநாயகன் கமலஹாசனையே இன்ஸ்பயர் பண்ணின சிவாஜி கூட சிரிப்பு அழுகைன்னு பல இமோஷன்ல பயங்கரமா விஜய் இந்த படத்துல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவனுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்? எப்படிதான் என்னப்பா இதுக்கு போய் நன்றி கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன பண்ணிட்டேன்? ரஜினி கமலை உருவாக்கின கே பாலச்சந்தர் பட்டறையில இருந்து வந்தவர் தான் இயக்குனர் வசந்த். தன்னோட கதாபாத்திரங்களுக்கு தேர்ந்த நடிகர்களை மட்டும் சூஸ் பண்ணி காஸ்ட் பண்ற வசந்த் தன்னோட நேருக்கு நேர்ல விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலேயே காஸ்ட் பண்ணாரு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாரு. அவர்கிட்ட அந்த வைப்ரன்சி அண்ட் நானும் அவருமே டெய்லி அதை ஒர்க் பண்ணும் போதே கூட வி வைப்ட் வெரி வெல் அண்ட் அவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவேன். ஹாப்பியான விஷயங்களா நிறைய நடந்திருக்கு. அண்ணா அண்ணான்னு அவரை கூப்பிட வைக்கிறதெல்லாம் வந்து அண்ணா சொல்லுங்கண்ணான்னு அந்த படத்தில் நான் வச்சதே நான் அவரை செட்டில் கூப்பிட்றதெல்லாம் படத்துக்குள்ளேயும் வச்சேன். நீங்க பேசுறத பார்த்தா அப்படியே உடம்புலாம் நடுக்குதுங்கண்ணா. நல்ல கூட்டமா இருக்கிற இடமா பார்த்தானே சண்டை கூப்பிடுவீங்க, அப்பதானே மக்கள் எல்லாம் ஓடி வந்து தடுப்பாங்க. அண்ணனா ரகுவரன் கிட்ட பழகுறதுலயும் கௌசல்யாவோட வர லவ் போர்ஷன்ஸ்லயும் சூர்யாவோட மோதிர காட்சிகள்னு விஜயோட பெர்ஃபார்மர் சைடுக்கு நேருக்கு நேர் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். நான் யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதில்லை. எங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு ஓடி போனவங்களோட தம்பியை விட நாங்களே எவ்வளவு மேல். இந்த ஜெனரேஷன் லவ்வுக்கு எப்படி ஒரு கார்த்திக் ஜெஸ்ஸியோ போன ஜெனரேஷனுக்கு ஜீவாமினி அப்படி ஒரு ஐகானிக் படம் காதலுக்கு மரியாதையில விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நின்னு பேசக்கூடிய ஒன்னா இருக்கு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். விஜய் ஒரு சிறந்த நடிகர்னு மறுபடியும் ஆணித்தரமா நிரூபிக்கக்கூடிய படமா காதலுக்கு மரியாதை இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல செத்து போற காதலர்கள் ஊரை விட்டு ஓடி போற காதலர்களை கிளீஷே கதைகளுக்கு மத்தியில யதார்த்த காதலை சொல்லி ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு காதலுக்கு மரியாதை. எப்பவுமே நீங்க தான் எனக்கு எல்லாம், ஆனா இப்ப அவ்வளவு எனக்கு முக்கியம் தாம்மா. உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவள் எப்படிப்பா? படத்தோட எந்த ஒரு ஃப்ரேம்லயும் விஜய் ஒரு பெரிய ஸ்டாராவோ ஹீரோவாவோ தெரிஞ்சிருக்கவே மாட்டாரு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அப்படி அந்த ஜீவாங்கிற கேரக்டரை செதுக்கி இருப்பாரு விஜய். இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. என்னமோ தெரியல. எந்த டைலாக்ஸும் இல்லாம ராஜா மியூசிக்ல விஜயும் ஷாலினியும் கண்ணாலேயே பேசி நடிச்ச இந்த காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ் ஐகானிக் தான். மற்ற படங்கள் நான் நடித்த படங்கள் பார்த்தா அதில் ஓகே நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்ற அது இது மைண்ட்லேயே இருக்கும். பட் இப்போவும் அந்த காதலுக்கு மரியாதை எக்ஸ்பெஷலி அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அதில் நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்றதுலாம் எனக்கு வராது. அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ், அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது. இப்படி அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து தமிழ் குடும்பங்கள்ல ஒருத்தரா வந்த நடிகர்கள் யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்த விஜய் பண்ணினார். 1998 வின்சென்ட் செல்வா இயக்கத்துல வந்து பிரியமுடன் படத்துல நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சாரு விஜய். ரொம்ப நாளா ஒரே மாதிரியா நடிச்சுட்டு வர்றாரு விஜய் அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்துல நடிச்சு சுக்குநூறா உடச்சரிஞ்சு புது பரிமாணத்தை காட்டினாரு விஜய். ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளால தன்னோட ஃப்ரெண்டோட பேர்ல அறிமுகமாகி கௌசல்யாவை காதலிக்க ஆரம்பிக்க இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா காதல் தோத்துடுன்னு சில கொலைகளையும் செய்ய துணிகிற கதாபாத்திரத்துல வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு விஜய். ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்க சார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க நிழல் கூட என் போட்டு படப்பட மாட்டேன். படத்துல விஜயோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அஜித்தே டைரக்டருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணதெல்லாம் அல்டிமேட்டான மொமெண்ட்ஸ். ஆனால் அவர் ஒவ்வொரு சீனும் அனுபவிச்சு பண்ணார் விஜய் சார். அந்த சீன் அஜித் சார் பெரிய மேட்ரு கூப்பிட்டாரு, அந்த படத்தை பார்த்துருக்காரு. நீ அடிச்சது வலிக்கல, அடிச்சது நீ நினைக்கும் போது தான்
வலிக்குது. பிரியமுடனுக்கு அப்புறமா மறுபடியும் விஜய் ஒரு தரமான பெர்ஃபார்மரா மக்கள் மனசுல நிறுத்தின படம் துள்ளாத மனமும் துள்ளும். தன்னோட அம்மா செத்து போனதை மனசுக்குள்ளேயே வச்சு அழ முடியாம யாருக்கும் தெரியாம பாத்ரூம் குள்ள போய் கதறி அழுற விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் கலங்காத மனசையும் கலங்க வச்சிடும். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் கேரக்டரா கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு சன் டிவில போட்டாலும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குற மாதிரியான கதை, இமோஷனலான கிளைமேக்ஸ்னு குட்டியாவே வாழ்ந்திருப்பாரு விஜய். ஓடி வரும்போது உளுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்ட்ட சொல்றேன். ஒரு ஷாட் வருவேன், பர்ஃபெக்டா உழுவேன், கரெக்டாக எடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கேமராட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், சார் வந்து உண்மையிலே உழு, ஏன்னா ஃபைட் மாஸ்டர் யாருமே இல்லாமல் நானே எடுக்கிறேன். அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறையா, நல்லா பார்க்குறேன். பெர்ஃபார்மரா தளபதி ஸ்கோர் பண்ண இன்னொரு படம் 2000 வந்த கண்ணுக்குள் நிலவு. தலையில அடிபட்டு மறதியால பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு விஜய். எனக்கு இந்த படமும் அந்த காதலுக்கு மரியாதை பாட்டு நல்ல விஜயோட 25வது படம் இது. இதை ஸ்பெஷலா பண்ண இவ்வளவு பெரிய ஸ்டார் கமர்ஷியலா போயிருக்கலாம். ஆனா விஜய் இப்படி ஒரு டிஃபரெண்டான சப்ஜெக்டை எடுத்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இரவு பகலை தேட இதயம் ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட. இதுக்கப்புறம் குஷி, பிரியமானவளே, ஷாஜகான் லவ் படங்களாவே போனாலும் 2003 வந்த வசீகரா விஜயோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஸ்கோப் கொடுக்குற படமா அமைஞ்சது. எனக்கு பிரியா மேல வச்சிருந்த காதலை விட உங்களுக்கு அப்பாவுக்கு இருந்த நட்பு தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. வழக்கமா யூஸ்வலா இருக்கிற பாடி லாங்குவேஜை தவிர்த்து இந்த கேரக்டருக்காக ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜ்ல நடிச்சிருப்பாரு விஜய். உங்க ரேஞ்சுக்கு உங்க அப்பா அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள பாத்துருக்காரு, நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம ரேஞ்சுக்கு ஏதோ காங்கேயமோ சென்னை மலையிலயோ 10th +1 படிச்ச பார்ட்டி தான் கிடைக்கும். முக்கியமா இந்த படத்துல இந்த கேரக்டர் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறதால டைரக்டர் கொடுத்த இன்புட்டுக்காக நிறைய இடங்கள்ல எம்ஜிஆரோட பாடி லாங்குவேஜ்ல கூட நடிச்சிருப்பாரு விஜய். பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் ரசம் கொண்டா நம்ம சொல்ல. பொங்கு தமிழ் பேசி பூபதிங்கிற கேரக்டர்ல வந்து சிரிக்கவும் வச்சு சில இடங்கள்ல நம்மள அளவும் வச்சிருப்பாரு. விஜய்க்குள்ள இவ்வளவு நகைச்சுவை திறமையும் காமிக் டைமும் இருக்குங்கிறத தெரிய வச்ச படம் வசீகரா. வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்? கண்ட்ரோலா இருக்காங்க. வசீகராக்கு அப்புறம் விஜய் பண்ண மிக முக்கியமான ஒரு படம் திருமலை. இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க மிக முக்கியமான காரணமா இருந்த படம். என் லைஃப்ல முதல்ல இப்பதான் ஒரு வீட்ல எல்லாம் போட்டு லோக்கல் ஆளா வந்து பண்ணிருப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்து சிறந்த நடிகர்ங்கிறத தாண்டி மாஸ் ஆக்டரா டிரான்சிஷன் ஆன படம் இது. இந்த ஓரமா நின்று ஒத்து உதுறவனை விட என் எதிரில நின்று தில்லா எதிர்க்கிறவனை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இந்த சொன்ன ஒவ்வொன்றையும் இங்கேருந்து இப்படி ஒரு குடி அடியா நடுக்கணும், இப்படி பேசணும், இந்த ஸ்லாங்கு அப்படிலாம் சொல்லும்போது எதுக்குமே ஒரு இன்ச் ஒரு மறுப்பு சொல்லாம அதை அப்படியே பிரதிபலிச்சு கொடுத்த விஜய் சாருக்கே அத்தனை பெருமை. இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்த நிறைய படங்கள்லயும் கிடைச்ச இடங்கள்ல எல்லாம் சும்மா அசால்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய பேரோட இதயங்களை தொட்டிருக்காரு விஜய். அதுல முக்கியமான ஒரு படம் தான் சச்சின். டில்லி, மதுரை, திருப்பாச்சின்னு ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருந்த விஜய் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சச்சின் மூலமா எல்லார் மனசையும் தொட்டாரு. மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை, மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். இதுக்கு முன்னாடி விஜயை பிடிக்காத சிலருக்கு கூட இந்த ஒரே படத்துல விஜயை பிடிக்க வச்சிருப்பாரு. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ். ஐ லவ் யூ சச்சின் நீ சொல்லல. திருப்பாச்சி மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்துட்டு அடுத்த படத்திலேயே இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு லவ் சீன்ல நடிச்சு அது மூலமாவும் நம்மளை உருக வைக்க இவரால அவ்வளோ அசால்ட்டா முடியும். சோகமான டைலாக் வந்து எல்லாருமே சோகமா பேசுறாங்க, அது வந்து எல்லாரும் பண்றது. நார்மலா வந்து why don't you try faking it? அதாவது வந்து இந்த சோகத்தை நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா? நீங்க இப்பதான் உன்னை மழையில பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இப்படியெல்லாம் இன்னொரு படத்துல நம்ம தளபதியை பார்க்க மாட்டோமாங்கிற மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சச்சின்ல கொடுத்திருப்பாரு விஜய். எனக்காவது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் உனக்கு என் மேல லவ் வரல ஷாலினி. இப்படிப்பட்ட விஜயை திரும்பவும் வில்லு, குருவி, வேட்டைக்காரன்னு மாஸ் பண்ண வச்ச தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் ஒரு பெர்ஃபார்மரா எடுத்துட்டு வந்த பெருமை டைரக்டர் சித்திக்கும் சங்கருக்கும் தான் சேரும். 2011 யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பூமிநாதனா காவலன்ல கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பல வருஷத்துக்கு நின்னு பேசும். I do love you. I really love you.
கேரக்டருமே நல்லா இருக்கும். அசினோட அசின் தான் தான் காதலிக்கிற பொண்ணுன்னு தெரியாம அவங்க முன்னாலேயே தன்னோட காதலிக்கு காதல சொல்ற மாதிரி நடிச்சு காட்டுற அந்த ஒரு சீன் போதும் விஜய் எவ்வளவு இன்டென்ஸான பெர்ஃபார்மர்னு காட்டுறதுக்கு. நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா? பார்க்காமலேயே லவ் பண்ற தன்னோட காதலி ஒருவேளை அழகா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு அசின் கேட்ட கேள்விக்கு விஜய் அந்த கேரக்டர்ல இருந்து சொல்ற பதில் ஆஹா அப்படின்னு நம்ம மனசை கரைய வச்சிடும். நேர்ல பார்க்கும்போது அவ அழகா இல்லைன்னா அழகுன்றது கண்ணுக்கு தானே, மனசுக்கு இல்லையே. அது எப்படிங்க இந்தியா ஃபுல்லா ஹிட்டான ஒரு படத்தை திரும்பவும் தமிழ்ல ரீமேக் பண்ணி ஒரிஜினலையே மறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ண முடியும்? அதுதான் நம்ம தளபதிக்கு கை வந்த கலையே. பஞ்சவன் பாரிவேந்தனா ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜ்ல தளபதி நண்பன்ல கொடுத்த பெர்ஃபார்மரா அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல, என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன். டெலிவரி சீன்ல விஜய் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது நம்ம ஹார்ட்டே வெளியே வந்து விழுந்துருங்கிற அளவுக்கு அப்படி ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாரு. ரெண்டாயிரத்தி முருகதாஸ் இயக்கத்துல வந்து துப்பாக்கியில வர இந்த ஒரு சீன் விஜய் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்லிடும். ராணுவத்துல ஒரு சோல்ஜர் அனுபவிச்ச சித்திரவதையை வாயால சொல்லியே பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸையும் கலங்கடிச்சிருப்பாரு. 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்ரிக்கு. நீங்களாம் இங்க சந்தோஷமா வாழணும் தாண்டா நாங்க அங்க தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பயங்கரமான டைமிங்னா வந்து ஷூட்டிங்க்கு வர டைமிங் மட்டும் கிடையாது. ஒரு டயலாக் டெலிவரி பண்ணுறது, ஒரு கொடுத்த விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும் எனக்கு. விவசாய வளர்ச்சி, கார்பரேட் வளர்ச்சின்னு எத்தனையோ அரசியலை கத்தி பேசினாலும் ஜீவானந்தமா விஜய் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே மறக்க முடியாத ஒன்று. ஒரே சீன்ல படம் பார்க்குற அத்தனை பேரையும் அந்த விவசாயிகளோட வழியை உணர வச்சு கலங்கடிச்சிருப்பாரு விஜய். என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. 2016 வந்து தெரி முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் பிளாஷ்பேக்ல வர அந்த ஒரு பர்டிகுலர் சீன் தன்னோட அன்பான வைஃப் ரத்த வெள்ளத்துல துடிச்சுட்டு இருக்கும்போது விஜய் கதறி அழுகும் போது ஒட்டுமொத்த தியேட்டரே கலங்குறதெல்லாம் அல்டிமேட். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நீ எனக்கு இன்னொரு அம்மா. இதே மாதிரி மெர்சல்லையும் வெற்றிமாறன் கேரக்டருக்குன்னு ஒரு தனி உடல் மொழியை கொடுத்து நடிச்சிருப்பாரு விஜய். ஏன்டா வெளியே போட்டுக்கின்னு கேட்டேன். ஐயோ அண்ணா வெளியே போடக்கூடாதுன்னு கேட்டாங்க. அவன் தப்புன்னு சொன்னேன். சரி நான் பிரிச்சு போட்டு சிட்டா பிறந்துட்டாங்க. அம்புடுதேன். நித்யா மேனன் இருந்ததுக்கு அப்புறம் விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவரோட கெரியர்ல முக்கியமான ஒண்ணா அமைஞ்சது. எவ்ரி டைம் நெகிழ்கிற இடம் வந்து நித்யா மேனன் கையில் பிடிச்சிட்டு ஒரு சைலண்ட் ஷாட்டு ஃபஸ்ட்டு டேக் அதுதான், அவ்வளோதான். தெரிஞ்சு விஜயன் வந்து ஒரே டேக் தான். அந்த அவர் கிளிசரின் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டேக் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு ஷாட், ஃபுல் ஷாட். விஜய் கிட்ட இருக்கிற இன்னொரு அல்டிமேட்டான குவாலிட்டி, நம்ம பார்த்து சிலிர்த்து போய் அழுத நிறைய நிகழ்ச்சியான சீன்ஸ் விஜய் சிங்கிள் டேக்ல பண்ணிக்கிட்டாரு. மாஸ்டர்ல நம்ம பார்த்து இந்த ஜெயில் சீன் கூட தளபதி சிங்கிள் டேக்ல பண்ணினதுதான். 2 முக்கியமான எமோஷனல் சீன் இருக்கு படத்துல. அது ரெண்டுமே ஒரே டேக் தான். செகண்ட் டேக்லயே போறேன். முன்னாடியே யோசிச்சு வந்து சின்னதாக கை நடுக்கிறது கூட அதில் பண்ணியிருப்பாரு. தளபதியை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பாக்குறத விட இப்படி ஒரு தலை சிறந்த நடிகரா பார்க்கணுங்கிறது நிறைய பேரோட ஆசை. ஸ்கிரீன்ல ஒருத்தர் வந்து அழுத உடனே நமக்கும் அழுக வருங்கிறது அவ்வளோ அசால்ட்டா யார் வேணாலும் பண்ணிட முடியாது. வெகு சிலரால மட்டும்தான் பண்ண முடியும். அதை தளபதி விஜயால அசால்ட்டா பண்ண முடியும். திருப்பியும் அந்த பழைய சச்சின், பூவே உனக்காக மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் விஜய் ஸ்கிரீன்ல பார்க்க முடிஞ்சா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். நீ எனக்கு இன்னொரு அம்மா. என்னடா பகவதி
என்னென்ன இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ ஜனங்க கிட்ட அந்த உள்ள நல்ல நடிகன்ற பேர் வரணும். பா வேற லெவல்ல இல்ல மனுஷன், வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸை பின்னி தெளிச்சு எடுத்திருக்காரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இது வந்து ஒரு கோர்வையா இருக்கிறப்போ இவ்வளோ படத்துல இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸாங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நம்ம வந்து ஒரு படங்கள்லையும் ஒரு விதமான நடிப்புகளை நம்ம பார்த்து எல்லாம் அந்த ஒரு கேரக்டர் வைஸும் ஒரு படத்துலையும் ஒரு கேரக்டர் அப்படி பார்த்ததை விட இதில் வந்து மொத்த கோர்வை, அதாவது அவர் முன்னாடி இருந்து நடித்த படத்துலேருந்து இப்போ நடித்த படங்கள் வரைக்கும் அதை கொண்டு வரும்போது வந்து அந்த ஆக்டிங் ஸ்கில்லுங்கிறது வந்து எந்த லெவலில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதை பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது எனக்குலாம். ஸோ அந்த துள்ளாத மனம் துள்ளும் படத்தில் அந்த விழுற சீனு கூட அது வந்து நான் கீழே விழுந்து பண்ணுறதுக்கு டூப் வச்சு தான் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுக்கணும்னா அதை ஒரு நேர்லேயே அது கீழே விழுந்து அடி வாங்கி அதை பண்ணி, அதான் சொன்ன மாதிரி அடி வாங்கி மிதி வாங்கி தான் மேலே வர முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து அந்த இதில் பார்க்க முடிஞ்சது என்னால். ஸோ வேறு லெவல் மனுஷன், வேறு லெவல். அதான் அஜித் சாருமே வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து டூப் போடாமல் பண்ணி நிறைய அடி வாங்கி மிதி வாங்கி தான் இவரும் வந்து சேம் கேரக்டர் இப்போ வரைக்குமே அந்த டாப் லெவல்ல இருக்கிறாங்க. அதனால தான் அதான் ஒருத்தவங்களும் அடி வாங்குறதுல தான் மேலே வருவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஈஸியாக கிடச்சிட்டுனா அந்த பொருளோட வேல்யூவே தெரியாது. உங்களுக்கு நான் கிடைச்ச மாதிரி சைடில் கேப்பில் போட்டுவிட்டேன். அதான் அது சொன்ன மாதிரி ஒரு பொருளோட வேல்யூ தெரியணும்னா அந்த பொருள் வந்து ஈஸியாக கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணுமே, அது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா பேரும் புகழும் வந்து கிடைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடணும், எவ்வளோ எஃபோர்ட் போடணும், எவ்வளோ அடி வாங்கணுங்கிறது முக்கியமாக இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட முடியுது. ஸோ எனிவேஸ் நம்ம வேற லெவல் பர்ஃபார்மர் விஜய் அப்படிங்கிற பேருக்கு ஒரு வீடியோ தான். வீடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பார்த்தது இல்லாமல் மெய்மறந்து போய் வேற நான் நிறைய சீன்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.